தொடர் விடுமுறையால் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். ஆனால் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் அவதிக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஏற்காடு. 5000 அடி உயரத்தில் உள்ள ஏற்காட்டில் ஆண்டு முழுவதும் மிதமான காலநிலை நிலவுவதால் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். தற்போது பண்டிகை காலம் என்பதால் விடுமுறையை கழிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பயணிகள் குவிந்துள்ள நிலையில் இங்குள்ள ஏரியில் படகு சவாரி செய்வது கவர்ந்துள்ளதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். 5 days கண்டினியூஸாக லீவ் இருக்கிறதுனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஏற்காடு வந்தோம். நாங்கள் போட்டிங் இப்போ வந்திருக்கோம். மார்னிங் வந்து அந்த பக்கோடா பாயிண்ட் போனோம் அண்ட் தென் சேர்வராயன் டெம்பிள் போனோம். வி என்ஜாய்ட் a lot. இப்பகுதியில் அமைந்துள்ள அண்ணா பூங்கா, மான் பூங்கா, ரோஜா தோட்டம், பகோடா பாயிண்ட், லேடி சீட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இங்குள்ள ரோஜா தோட்டத்தில் தற்போது ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குவதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் இங்கு வரும் பயணிகளுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இங்கு விற்பனை செய்யப்படும் மலர் செடிகளுக்கு முறையாக ரசீது வழங்கப்படுவதில்லை என்றும் கூறுகின்றனர். ரோசஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. ரோசஸ் மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிறைய இப்போ செடிலாம் விற்கிறாங்கன்னா தகுந்த ரசீது தர்றதில்லை. 30 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கினாங்க, அதுக்கான ரோஸ் இல்லை, ஒரு வழிகாட்டுதலே இல்லை. எங்கெங்கே என்னென்ன ரோசஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு வரைமுறையே இல்லாமல் எல்லா இடத்துக்கும் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. உள்ளே போயிட்டோன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் போயிட்டோன்னா குடிக்க தண்ணிலாம் இல்லை. அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. தொடர் விடுமுறை காரணமாக கடந்த 2 நாட்களாக ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் படையெடுக்க தொடங்கியுள்ள நிலையில் போதிய அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.